Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence Example 2.36 இந்த வீடியோல பார்க்கலாம். Find the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா SN கண்டுபிடிக்கணும். 300ல இருந்து 600 நம்பர்ஸ் இருக்குல்லையா, அதுக்குள்ள இருக்க எல்லாத்துக்கும் SN கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர்ஸ்லாம் divisible by 7 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இதுக்குள்ள இருக்க நம்பர்ஸ் அது டிவிசிபிள் பை 7 இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸோட SN மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 300 to 600 அப்படின்னு பார்த்தோம்னா 300, 301 அப்படின்னு 600 வரையும் இருக்கும். அதை வந்து டிவைட் பை 7 பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் 300 டிவைட் பண்ணி பாருங்க, இங்க 0 வரும். 20 வந்து 7 டேபிள்ல வராது. ஸோ நம்ம வந்து 1 போட்டோம் அப்படின்னா 21 வரும். ஸோ அப்போ வந்து இங்கேயும் 1 போடுங்க, 1 இறக்குற மாதிரிக்கே. ஸோ 301 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சு. ஸோ வந்து டிவைடட் பை 7 301. ஸோ 43 கிடைச்சிருக்கு இல்லையா. அப்போ 301 வந்து டிவிசிபிள் பை 7னால ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும் 301. அடுத்து வந்து 7 ஆட் பண்ணி ரெண்டு நம்பர் எழுதிக்கோங்க எக்ஸெட்ரா. அடுத்து லாஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 600 கொடுத்துருக்காங்க. 600 ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுங்க 7ஆல. 7 டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 5 கிடைக்குது. இங்க என்ன நம்பர் கிடைக்குதோ அதை வந்து இந்த 600ஓட மைனஸ் பண்ணணும். சரிங்களா, அதை வந்து மைனஸ் பண்றோம். 600 மைனஸ் 5 பண்ணோம் அப்படின்னா 595. அப்ப அது வந்து டிவிசிபிள் பை 7 ஆகும். சரிங்களா, இங்க என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதை வந்து இந்த 600ஓட மைனஸ் பண்றோம். அந்த வேல்யூ தான் லாஸ்ட் நம்பர். ஸோ 595. ஓகே, இப்போ இதை வந்து ADL நம்ம எடுத்துட்டு லாஸ்ட் டேர்ம் இருக்க மாதிரி வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ 301 அப்படின்றதா A. ஸோ A is equal to 301. D வந்து இது ரெண்டோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் 7ஆ தான் இருக்கும். ஸோ D is equal to 7 and L is equal to 595 லாஸ்ட் டேர்ம். ஓகேயா, இப்போ நம்மளுக்கு n தெரியாது. SN அப்படின்னா n தெரியணும் ஃபர்ஸ்ட். அப்போ n-க்கு ஃபார்முலா என்னது L minus A by D plus 1. அந்த ஃபார்முலால இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். L-க்கு வந்து 595 மைனஸ் A வந்து 301 டிவைடட் பை D வந்து 7 பிளஸ் 1. ஓகேயா, இப்போ 595 இருக்கு இல்லையா, 595 மைனஸ் 301 ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 294 டிவைடட் பை 7 பிளஸ் 1. ஓகேயா, இப்போ அது வந்து கேன்சல் பண்ணலாம். 42 டைம்ஸ் வரும். ஸோ 42 பிளஸ் 1. சரிங்களா, இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன ஆகுது 42 பிளஸ் 1னா 43. ஸோ n is equal to 43 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. அடுத்து SN தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர். ஸோ SN கண்டுபிடிக்கிறோம். SN is equal to ஃபார்முலா லாஸ்ட் டைம் இருந்துச்சுன்னா என்னது n by 2 A plus L. ஓகேயா, அப்போ n என்னது 43. ஸோ n is 43 is equal to n-க்கு பதிலாக 43 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ 43 by 2 into A என்னது 301 plus L வந்து 595. அதை போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம்னா 896 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. ஸோ 43 by 2 into 896 which implies இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 இன்னொரு 4 ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ 8 448. ஸோ 43 into 448. அப்புறம் 43 into 448 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா 19264 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. So S43 is equal to 19264. இதோட அந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.